இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முத்தே, சொல்லு பேச்சு. உன்னை விட்டு அல்பாயுஸ்ல போன உன் மகன் உன் பேரனா பிறக்க போறான். உன் மூத்த மக வயிறு நிறைஞ்சிருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு தாயி. என்ன சிக்கல் பேச்சு? அந்த குழந்தை அவ்வளவு சுலபத்துல பூமிக்கு வர போறது இல்ல. அது பூமிக்கு வரத்துக்குள்ள 1000 தடைகளை சந்திக்கும், 1000 ஆபத்துகளை சந்திக்கும். ஐயோ பேச்சு அம்மா, நீ பயப்படாத. அதையெல்லாம் சந்திக்கிற தெம்பு அதுக்கு இருக்கு. அதுவும் மனச குளிர வைக்கும். பாசத்துக்கு கட்டுப்பட்டவ நீ. மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்ட. தாய்க்கு தாயா நின்னு 3 பிள்ளைங்களை வளர்த்திருக்க. உன் அண்ணன் மரம்னா நீ மண்ணா இருந்து வேற இறுக்கி பிடிச்சு அந்த மரத்தை காத்துக்கிட்டு இருக்க தாயி. உன் குடும்பம் இப்படி நிம்மதி இல்லாம தவிக்குதே. அம்மா, என் குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்து. என் பிள்ளைங்களும் என் குடும்ப வாரிசும் நல்லபடியா இருக்கணும். அதுக்கு என்னம்மா வழி? அந்த திசையில ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அங்க இருக்க மரத்துல குழந்தையோட தாய் தொட்டில் கட்டி வேண்டிக்கணும். அம்மனோட குங்குமத்தை 48 நாள் நெத்தியில வை. உன் புள்ளைக்கு ஒரு குறையும் வராது. ஆனா அந்த வேண்டுதல ஐப்பசி மாசம் பிறக்கிறதுக்குள்ள பண்ணணும். ஐப்பசி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருமே. அப்போ நம்ம உடனே போகணும். என்ன யோசிக்கிற? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ. உனக்குதான் இதெல்லாம் 1000 தடை வரும். பார்க்கலாம் அத நீ எப்படி சமாளிக்கிறேன்னு. நான் கிளம்புறேன். டேய் அப்பா, அது எந்த ஊரு என்ன இடம்ன்றத விசாரி. சரிப்பா. நாளைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் வேண்டிட்டு வந்துடலாம். டேய், கோவில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது எங்கன்னு விசாரிப்பா. வரட்டும். என்னப்பா, கிளம்பலாமா? சார் போலாம். வண்டியில இருங்க சார். ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்த மாதிரி இல்லைங்களா? என்ன வள்ளி, வரேன்னு சொல்லிட்டு இப்ப கடைசி நேரத்துல வரலைன்னு சொல்ற? நம்ம திரும்பி வர வரைக்கும் விளக்கு அணையாம இருக்கணும்னு நமக்கு இப்பதானே தெரியும். நீ இவங்களை கூட்டிட்டு போய் நல்லபடியா பரிகாரம் எல்லாம் முடிச்சிட்டு வா. நீ வர வரைக்கும் நான் விளக்கு அணையாம பாத்துக்கிறேன். என்ன சம்பிரதாயமா என்னமோ, போ. கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீ தான் பாத்துக்கணும். என்னடி மாங்க சாப்பிடணும் போல இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எனக்கு தெரியும், இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுமாமா. நான் கேட்டிருக்கேன். வேணும்னா கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் வேணாண்டி. அது யாரு வீட்டு மரமோ என்னவோ. அட, நம்ம யார் பாட்டுக்கு வீட்டு மரமா இருந்தா என்ன? மாங்கானா திருடி சாப்பிடணும். அதுதாண்டி ருசியா இருக்கும். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அட இரு, நான் எடுத்துட்டு வரேன். சொல்றேன்ல, பரவாயில்ல. அட சும்மா இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் வீரா, இதோ நானும் வரேன். ஏய் இரு, நீ அங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் வீரா, நீ இரு, நான் போய் படிச்சுட்டு வரேன். இல்ல கார்த்தி, பிருந்தா வர உங்க தோள் மேல தூங்கிட்டு இருக்கால, எழுந்துற போறா. நானே பறிச்சு எடுத்துட்டு வரேன். சரி, பாத்து போ.
என்னாச்சு இவருக்கு? யாரு என்னன்னு தெரியலையே. திடீர்னு எங்க இருந்து வந்தாரு? அப்பா அவர் ஏதோ மனநல சரியில்லாத மாதிரி இருக்காருப்பா. அதை விடுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம போலாம். ஆ, வீரா வேற நேரங்கட்ட நேரத்துல வீரா, எவ்வளோ நேரண்டி தேடுறது? மேடம், வீரா, வீரா. வீரா வா போலாம், டைம் ஆச்சு. ஐயோ! நான் மட்டும்தான் பயப்படுறேன்னு நினைச்சேன். வா வீரா போலாம். தம்பி வாங்க 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 தம்பி. அப்பா வரலீங்களா? இதோ வந்திருக்காரு. வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. வாங்கய்யா வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நீங்க? ஐயா நான் தான் நல்ல முத்து. ஓ, நீங்க குடும்பமா வருவீங்கன்னு எம்எல்ஏ ஃபோன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஹோட்டலு லாட்ஜெல்லாம் எதுவும் இருக்காது. நீங்க தாராளமா நம்ம வீட்ல தங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அம்புட்டியை நாங்க பாத்துக்கிறோம். சரியா ஐயா? இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்கய்யா. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. சந்தன குங்குமம் எடுத்துக்கங்க. நன்றி. எடுத்து போங்க. வாடி. கார்த்தி வாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. வணக்கம்மா. ஈஸ்வரி, ஈஸ்வரி அதோ வரேங்க. இங்க வா. இவதான் என் சம்சாரம் ஈஸ்வரி. வணக்கம். 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 இவன் என் பையன் வேலுங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். ஏய், ஈஸ்வரி குடிக்க ஏதாவது கொண்டு வாப்போ. சரி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு ஐயா வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க, அசதியா இருக்கும்ல, அதான். நீங்க வேணான்னு சொன்னாலும் கொடுக்க வேண்டியது எங்க கடமைங்க. நீங்க உட்காருங்க, ஐயா, எடுத்துட்டு ஆ, வாங்க. சரிங்க. நீ போய் எடுத்துட்டு வா. வாங்க. கொடு தம்பி, எடுத்துக்கங்க. தேங்க்ஸ்.